ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது நகைக்கடன் வந்து வச்சுருக்காங்க. 10 லட்சத்துக்கு நகையை வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 9.66 அதாவது 9.60%, அதாவது 9.60 அப்படின்னு சொல்லணும். அந்த பர்சன்டேஜில் வட்டி சொல்லியிருக்காங்க. நான் மாதம் வந்து வட்டி கட்டி அந்த நகையை திருப்பலான்னு இருக்கேன். அதுக்கு எவ்வளோ வந்து மாதம் நான் பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இது மாதிரி டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குங்க. அது மாதிரி உங்களான டவுட் என்னவோ அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து வருட வட்டி வந்து கொடுத்துருக்காங்க, சதவிகித வட்டி. ஓகேங்களா, சதவிகித வட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு வருஷத்துக்கான வட்டியை முதல்ல கேல்குலேட் பண்ணலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா, நான் இது ஏற்கனவே முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நம்ம எவ்வளவு அசல் வாங்கியிருக்கோம், எவ்வளவு வட்டி விகிதம் சொல்லியிருக்காங்க, எத்தனை வருஷத்துக்குள்ளார அடைக்க போறோம். ஓகேங்களா, நம்ம இங்க பாக்குறதே வருட வட்டி, ஒரு வருஷத்துக்கான வட்டியை தான் கால்குலேட் பண்றோம். அசல் எவ்வளவு, 10 லட்சம் இன்ட்டு வட்டி விகிதம் எவ்வளவு, 9.60. பர்சன்டேஜ்னாலே என்ன அர்த்தம், 100ன்னு அர்த்தம். இப்ப 9.60% என்ன அர்த்தம்னா, 100க்கு வட்டி எவ்வளோ, 9.60. இவ்வளவு வந்து வட்டி. அப்போ நீங்கள் 100 ரூபா வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்குறப்ப எவ்வளோ கொடுக்கணும், 109 ரூபா 60 பைசா கொடுக்கணும். அதுதான் வந்து மீனிங். இப்போ நான் 10 லட்சம் வாங்கியிருக்கேன்னா எவ்வளோ கொடுக்கணும், ரொம்ப ஈஸி. அதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். 10 லட்சம் இன்ட்டு வட்டி விகிதம்னா 9.60, டிவைடுக்கு பதிலாக என்ன பண்ணணும், சாரி பர்சன்டேஜுக்கு பதிலாக என்ன பண்ணணும், டிவைட் பை 100. வருடங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கானதை கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். திருப்பி நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னோம்னா என்ன ஆன்சர் வருது, ₹96,000. இது என்னது, 1 இயருக்கான வட்டி. ஓகேங்களா, 10 லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னம்னா ஒரு வருஷம் வட்டி மட்டும் எவ்வளோ கட்டுறோம், 96,000. கிட்டத்தட்ட 1 லட்சத்துல வந்து ஒரு 4,000 மட்டும்தாங்க கம்மி. 96,000 வட்டி மட்டுமே கட்டணும். ஓகேங்களா, இது இல்லாமல் அசல் 10,000 இருக்குது. இப்போ இவங்க இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மாதம் நான் எவ்வளோ வட்டி கட்டணும். ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஒரு வருஷத்தில் டக்குன்னு போய் கட்ட முடியாது. நீங்களே பேங்க்கில் நகை வச்சுருக்கீங்க, பெரிய அமௌண்ட்டு பல்காக வச்சுருக்கீங்க அப்படின்னம்னா உங்கள்கிட்ட கையில் காசு கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் அப்போக்கப்போ போய் அடைக்கணும். அதெல்லாம் எப்படி அடைக்கணுங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வச்சுருக்க நகையெல்லாம் வந்து நான் வித்தின் 1 இயருக்குள்ளாரெல்லாம் நான் வந்து திருப்பியிருக்கேன். 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளாரெல்லாம் திருப்பியிருக்கேன். அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டியை கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ மாதம் எப்படி கால்குலேட் பண்ணணும், மாச வட்டி எப்படி கணக்கிடணும், ஒரு வருஷத்துக்கான வட்டியை என்ன பண்ணணும், 12ஆல வகுக்கணும். ஏன் 12ஆல வகுக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 1 இயர் ஈக்குவல் டு 12 மந்த்ஸ். அதனால தான் ஒரு வருட வட்டியை என்ன பண்ணுறோம், 12ஆல டிவைட் பண்ணுறோம். இப்போ ஒரு வருட வட்டி எவ்வளோ, 96,000 டிவைட் பை 12, 12ஆல வகுத்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு என்ன வரும்னா 8,000. அப்போ நீங்கள் மாதம் எவ்வளோ கட்டணும், 8,000 ரூபா நீங்கள் வந்து பணம் கட்டணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து 10 லட்சம் நகைக்கடன் வாங்கியிருக்கீங்க, 9.60% வட்டி விகிதத்திற்கு வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் மாதம் கட்ட வேண்டிய வட்டி தொகை மட்டும் எவ்வளோ, 8,000 வந்துடும். ஓகேங்களா, 8,000 வருது. அப்போ மாதம் கட்டிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இதை வந்து 1 இயருக்குள்ளார திருப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 இயருக்குள்ளார திருப்புறீங்கன்னா 10 லட்சம் வந்து அசல். ஓகேங்களா, 10 லட்சம் வந்து அசல். அது இல்லாமல் ஒரு வருஷத்துக்கான வட்டி மட்டும் எவ்வளோ கட்டியிருப்பீங்க, 96,000 கட்டியிருப்பீங்க. ஓகேங்களா, இது வந்து 1 இயருக்கு கட்டினோம்னா டோட்டல் அமௌண்ட் அப்போ எவ்வளோ கட்டி நீங்கள் நகை வந்து திருப்பி ஆகணும், 10,96,000. இவ்வளோ ருபீஸ் கட்டி ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து நகை வந்து திருப்பிக்கலாம். 10 லட்சம் வச்ச நகையை ஒரு வருஷம் வட்டி 96,000 கட்டுறீங்க. எவ்வளோ நீங்கள் டோட்டலாக பணம் கொடுக்கணும், 10,96,000 கொடுத்துட்டு நீங்கள் நகை வந்து திருப்பிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து 1 இயருக்குள்ளாருன்னா எப்படி, இதுவே 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படியே நீங்கள் போயிட்டே இருந்துச்சுன்னா எது ஆட் ஆகிட்டே வரும், 96,000 ஆட் ஆகிட்டே வரும். புரியுதுங்களா உங்களுக்கு, ஒவ்வொரு வருஷமும் வட்டி என்ன ஆகிட்டே இருக்கும். அதாவது ஆவரேஜாக 1 லட்சம் வந்து ஏறிக்கிட்டே வரும் அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 லட்சத்துக்கு நகை வச்சிருக்கீங்க, 10 வருஷமா வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி கட்ட மாட்டாங்க யாரும், அப்படிலாம் கட்டாதீங்க. சீக்கிரமா கட்டி நகையை திருப்புற வழியை பாருங்க. இப்போ 10 லட்சம் இது பண்ணி நீங்கள் வந்து 10 வருஷம் வட்டியே கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னோம்னா 10 லட்சத்துக்கான வட்டியே எவ்வளோ வந்துடும், அகைன் 10 லட்சம் வந்துடும். ஓகேங்களா, அப்படியே அசல் என்ன அமௌண்ட்டோ அதே இது வட்டி கட்டுற மாதிரி வந்துடும். அதனால எப்பொழுதுமே வந்து வட்டி வந்து நிறைய நம்மள்ட்ட வந்து போகக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி எதை முன்ன பண்ணணும் எது பின்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.